சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சம்பந்தமுடைய சக மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விடாமல் அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பஞ்சாயத்து செய்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரீஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரீஷ், சொல்லுங்கள். சேலம் ஆத்தூரில் மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் விவகாரம் தொடர்பாக, பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு கண்டன பதிவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த கண்டன பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கும் கருத்துக்கள் என்னென்ன? கனகதாரா, கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அன்று சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஒரு அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவியானது அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களால பாலியல் வன்முறைக்கு ஈடாகி இருக்கிறார். இது குறித்து வெளியே தெரியாமல் இருக்கும் அந்த நிலையில் அந்த பெண்ணின் பெற்றோர்கள் அந்த பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்கும் கழக தலைவராக இருக்கும் திமுகவை சேர்ந்த ஜோதி என்ற நபர் கடந்த 20 நாட்களாக காவல்துறையில் புகார் அளிக்காமல் தடுத்து கட்ட பஞ்சாயத்து செய்து வருகின்றனர். வேறு வழி இல்லாமல் அந்த பெண்ணின் பெற்றோர்கள் மாணவியின் அதாவது குழந்தைகளுக்கு உதவி எண்ணின் தொடர்பாக புகார் அளித்து பிறருக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர்கள் காவல்துறையின் புகார் அளிப்பதை தடுத்து தாமதமாக்கிய திமுகவை சேர்ந்த ஜோதி என்ற நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது பெற்றோரின் வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றது. முற்றிலும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பள்ளிகள் இருக்கின்றன. இதனை தடுக்கவே பள்ளி குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு எதுவும் எடுக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் நாளைய தலைமுறைகள் உருவாக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ் பள்ளிகள் மிகுந்த பரிதாபமான நிலையில் இருக்கிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எப்போதுதான் தனது துறை தொடர்பான பணிகளை மேற்கொள்வார் என்று கூறியிருக்கிறார். அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவை செய்திருக்கிறார். கனகதாரா, தகவல்களுக்கு நன்றி ஹரீஷ்.